கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்திலே ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்கவே மாட்டார் என்று எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு பயப்படுகிறோமா? நம்ம அவருக்கு பயப்படணும். தங்கள் எண்ணத்திலே ஞானிகளாக இருக்கிற எவருக்கும் அவர் பயப்பட மாட்டார். யோபுடைய நண்பர்கள் எழுதுறாங்க, அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். நான் ஒரு ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் மதிக்க மாட்டாராம். நீங்கள் அவரை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது தான் அவருக்கு சந்தோஷம். ஏன்னா நாம் அவர் உண்டாக்கின ஜனமாக இருக்கிறோம். அதனால் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க, அவர் மதிக்கவே மாட்டார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ பயம் வேற, கீழ்ப்படிதல் வேற. பயம் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். எப்போல்லாம் நீங்கள் தீமையான காரியத்தை வெறுக்கிறீங்களோ, ஒருத்தங்களை திட்டுறீங்க, ஒருத்தங்களை கெட்ட வார்த்தையில் பேச போகிறீங்க, சிலரை புறங்கூடுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு பயந்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். கீழ்ப்படிதல் என்பது பெரியவர்களுக்கு, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், இல்லையா? அப்போ அது என்ன சொன்னாலும் சரி என்று சொல்வது கீழ்ப்படிதல். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதல் வேற, பயம் வேற. அதனால் இந்த ரெண்டையும் குழப்பி கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுக்க வேண்டும். அநீதி எல்லாம் பாவம்தான். அப்போ அது செய்யும்போது தேவனுடைய உக்கிர கோபம் நம்ம மேலே இறங்கும். அதனால நம்ம சில ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள், மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. தங்கள் எண்ணத்தில் ஞானியாக இருக்கிறீங்களா, அவர் உங்களை மதிக்க மாட்டார். அதான் வசனம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். எப்பொழுதும் தாழ்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமையை வெறுக்க எங்களுக்கு பலன் தாரும். தீமையை வெறுத்து நன்மையானவைகளை யோசிக்கவும் நினைக்கவும் கர்த்தர் உதவி செய்யப்படி ஜெபிக்கிறோம். இதனால் உம்முடைய நன்மையினால் நிரப்பபடி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.